பழனி முருகன் கோயில். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் 3ஆம் படை வீடு ஆகும். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர். இங்கு இருக்கும் மூலவர் சிலை 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினார். பின்னர் இந்த 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷாணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார். பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறிந்தார். அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷாணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார். போகர் அவர் உருவாக்கிய அந்த சிலை இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்துக் கொண்டார். உற்சவர் முத்துக்குமாரசாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அலகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோயிலில் பக்தர்கள் மத்தியில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பழனி முருகன் மலை கோயில் தரை மட்டத்தில் இருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை உள்ளது. பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. பழனி முருகன் கோயில் தல வரலாறு. நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞான பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன், விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பினார். ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் எனக் கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை வழங்க முடிவு செய்தார். முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை உலகத்தை சுற்றி வர சென்றார். விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பரிசாக பெற்றார். அதிர்ச்சியடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோயிலில் குடிபெயர்ந்தார். அன்றில் இருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி என அழைக்கப்படுகிறது. பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர். இந்த கோயிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனி மலையடிவாரத்தில் உள்ள திருஆவின்குடி தலமே 3ஆம் படை வீடு என அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது.